ஹாய், என் பேர் கார்த்திக் இல்லை. நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கல. ஆனால் எனக்கும் காதல் வந்துச்சு. என் பேர் சிவா. இசி டிபார்ட்மெண்ட் தான். என்னை பற்றி பெருமையாக சொல்கிறதுக்கு என்கிட்ட 2 விஷயம் இருக்குது. ஒன்று, என்கிட்ட ஒரிஜினல் லிவைஸ் ஜீன்ஸ் ஒன்று இருக்குது. இன்னொன்று, என் பிரியாவை லவ் பண்ணது. பிரியா அவள் ரொம்ப பெரிய அழகிலாம் கிடையாதுங்க. நிறைய பேர் கணக்கு அவள் அழகாக தெரிஞ்சா. ஆனால் என் கண்ணுக்கு அவள் மட்டும்தான் அழகாக தெரிஞ்சா. இந்த 3.5 years காலேஜ் லைஃப்பில் கிளாஸில் இருந்ததை விட இந்த காரிடாரில் இருந்தது தாங்க அதிகம். என்ன மச்சி கலர் கலராக சட்டை போடுற, பிரேக்னா காரிடார்ல நிற்கிற, காதல் பண்ணுறீங்களா? வெறுப்பேத்தாமல் போய் வேலையை பாடுறா. சரி, யார் அந்த பொண்ணு? முதல்ல போய் வேலையை பாடுறா. எதுக்கு உனக்கு இது தேவையில்லாத வேலை? என்கிட்ட சொல்லவே பயப்படுற, அப்புறம் எப்படி நீ அந்த பொண்ணுகிட்ட போய் சொல்ல போற? போற போக்க பார்த்தா அடுத்த இதே முரளி நீ தான் போல. சரி, யார் அந்த பொண்ணு? சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் ஃபைனல் இயர், பேர் பிரியா. பிரியாவா? டேய், உன்கிட்ட முன்னாடியே சொல்லணும்னு நினச்சேன்டா. உனக்கு தான் சிஎஸ்சியில் நிறைய கேர்ள்ஸ்லாம் தெரியும்ல. எப்படியாவது பேசி நம்பர் வாங்கி கொடுறா. பிரியாலாம் வேணாம் மச்சி, சான்ஸே இல்லை. சம்மஸ்டிட்டு அப்புறம் நீ பார்த்துக்கோ. எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நம்பர் வாங்கி தர முடியுமா முடியாதா? நம்பரு இன்னைக்கு சாயந்தரம் குவார்டர் மேன்ஷன் ஹவுஸ் பக்காடி லீமானே வாங்கி தரேன்டா. ஈவினிங் உனக்கு நம்பரா? ஆக்சுவலாக மெசேஜ் பண்ணலாம் தான் நினச்சேன். அப்போ தான் ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு. இவ்வளோ நாளாக வாய்ஸை தூரத்துலேருந்து தான் கேட்டுட்ருக்கேன். ஏன் பேசக்கூடாதுன்னு தோணுச்சு. உடனே கால் பண்ணிட்டேன். ஹலோ, பிரியாவா? ஆமா, ஹூஸ் திஸ்? உனக்கே தெரியும் பிரியா, 3.5 வருஷமா உன் பின்னாடி தான் சுற்றிட்டு இருக்கேன். சிவா, இசி டிபார்ட்மெண்ட். ஹேய், எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்ச? அதெல்லாம் தெரியும், சும்மா கெஸ் பண்ணேன். சொல்லுங்க, எதுக்கு? சும்மா உன் கூட ஃப்ரெண்ட் ஆலான்ட்டு தான். ஃப்ரெண்டா? என் கூட வா. எதுக்கு சடனா? பிகாஸ் ஐ லைக் யூ. பிகாஸ் ஐ லைக் யூ. யா, ஐ லைக் யூ மட்டும் தானே? எனக்கு ஏதோ அந்த சென்டென்ஸ்ல செகண்ட் வேர்ட்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கிற மாதிரி தெரியுது. நம்பலாம்ல? அதான் தெரியுதுல்ல. நம்பலாம். நம்புறேன். சொல்றி. என்னடா பண்ற? சும்மா தான் இருக்கேன். நாளைக்கு கல்ச்சுரல்ஸ் வரல? கண்டிப்பா வருவேன். சரி, ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ல வர சொல்லிருக்காங்க. நினைச்சு பார்த்தாலே டென்ஷன் ஆகுது எனக்கு. அந்த காமெடியை பார்க்க தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வளாடாத. உனக்கு பிடிச்ச கலர் என்ன சொல்லு ஃபர்ஸ்ட்? எனக்கு ரெட். ரெட்டா? அதனால தான் அந்த ரெட் கலர் ஜோல்ல போய் தூக்கிட்டு சுத்துறியா? ஹலோ, உனக்கு என்ன கலர் பிடிக்கும்? ஒயிட். ஓ, ஓகே. ஐயோ, சரி, அம்மா வராங்க, அப்புறமா கால் பண்றேன். பை. ஓகே, பை.
அடுத்த நாள் அவள் ஆசைப்பட்ட மாதிரியே வெள்ளை சட்டை, வெள்ளை வேஷ்டி, வெள்ளை சட்டி, வெள்ளை பனியன்னு எல்லாமே ஒயிட் கலரில் போட்டு பிரியாவை பார்க்குறதுக்காக காலேஜுக்கு போனேன். லைஃப்பில் ஒரே நேரத்தில் 2 கஷ்டம் வந்தால் கூட சந்தோஷமாக ஏற்றுக்கலாங்க. ஆனால் ஒரே நேரத்தில் 2 சந்தோஷம் வந்தால் அதை ஏற்றுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி தான் நானும் நினைட்டேன். ஒன்று, நான் லவ் பண்ணுற பொண்ணு, எனக்கு பிடிச்ச பொண்ணு எனக்கு முன்னாடி சும்மா தேவதை மாதிரி வந்துடுவேன். இன்னொன்று, எனக்கு பிடிச்ச கலர்லேயே சாரி கட்டிட்டு வந்து அவளும் என்னை லவ் பண்ணுறான்னு சொல்லாமல் சொன்னது. இசையை பற்றி எனக்கு பெருசாக எதுவும் தெரியாதுங்க. ஆனால் இசைக்கு ஒரு ஓவியம் இருந்தால் அவளை மாதிரி தான் இருக்க மட்டும் தெரிஞ்சு. என்னை மறந்தே அழகிய பார்வை அனுமதி தேவை, அது போதும். அன்பே ஏதேதோ நினைவுகள், எங்கெங்கும் உணர்வுகள், தள்ளாடும் என் கவிதைகள், உன்னால் ஏங்கினேன். அன்பே இல்லாமல் நான் காய்கிறேன், தேயாமல் நான் வேகிறேன், என்னாலும் நான் ஏங்கினேன் இந்த காதலே. திக்கி திக்கி எந்த மொழியையும் திக்க வைத்து, பொத்தி பொத்தி எந்த கவிதையும் பொத்தி வைத்து, முக்கி முக்கி எந்த நெஞ்சுக்குள்ளே முட்டி வந்து ஏனோ கொள்கிறாய். ஹலோ ஹலோ சிவா, கோவில் கிளம்புறேன், வரியா என் கூட? எந்த கோயிலுக்கு? ஏய் சும்மா நடிக்காத. எனக்கே தெரியாதுன்னு நினைச்சிட்டு என் பின்னாடி சுத்தி சுத்தி ஒரு கோவிலுக்கு வருவியே, அந்த கோவிலுக்கு தான் போறேன், வரியா? வந்தே ஆகணுமா? ஆ, அங்கதானே வெயிட் பண்ற. சரி சீக்கிரம் வா. பாய். மாலைதன் நேரமும் உன்னோடு கோவிலில் உன் கைகள் கோர்த்திட வரம் வேண்டினேன். உன்னோடு வாழவே நான் இங்கு வேண்டினேன், உன்னை தவிப்பதே சுகம்தானடா. உனக்கே நானும் இருப்பேன், உயிரே உனக்காக வாழ்வேன், அழகே உந்தன் சிரிப்பில் தொலைந்தேன். ஆமா, நீ நிறைய கவிதைலாம் எழுதுவியாமே, காலேஜ்ல சொன்னாங்க. எங்க எனக்காக ஒரு கவிதை சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் எழுதிய கவிதைகளிடம் உன்னை பற்றி கூறினேன். நான் எழுதிய கவிதைகள் அனைத்தும் படிக்க விரும்பிய ஒரே கவிதை நீ அடி. அன்பே உன்னோடு நான் வாழ்ந்தாலே அது வரந்தாலே என் காதலே. ஏதோ ஏதோ உன்னாலே தவிக்கிறேன், காதல் தீயை என்னுள்ளே ஊற்றினேன். அன்பே உன்னால் மிதந்து போகிறேன், காதல் தானடி. ஏதோ ஏதோ சொல்லாம தவிக்கிறேன், உன்னால் அன்பே வானத்தில் பறக்கிறேன், நெஞ்சே நெஞ்சே தன்னாலே விழுகிறேன், காதல் தானடி. அன்பே நில்லாமல் நான் சாய்கிறேன், தேயாமல் நான் தேய்கிறேன், என்னாலும் நான் ரசிக்கிறேன் இந்த காதலி. அன்பே ஏதேதோ உன் குறும்புகள், எங்கெங்கும் உன் அழகுகள், எல்லாரும் என் கவிதைகள் உன்னால் தானடி. என் டார்ச்சரை ரசிப்பவன் நீயடா, என் மனதையும் இழுப்பவன் நீயடா, என் அழகையும் அறிந்தவன் நீயடா, என் காதலா. திக்கி திக்கி எந்தன் மொழியையும் திக்க வைத்தாய், தக்க தக்க எந்தன் மனதையும் தக்க வைத்தாய், சிக்க சிக்க உந்தன் விழியாலே சிக்க வைத்தாய். அதுக்கப்புறம் விடுவோமா? மணிக்கணக்கில் ஃபோன் பேசி, பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்து, விதமாக ஹேர் ஸ்டைல் பண்ணி, கலர் கலராக ட்ரெஸ் போட்டு, பர்சனாலிட்டியை பயங்கரமாக டெவலப் பண்ணி ஒரு வழியாக ஐ லவ் யூ சிவா இன்னும் சொல்ல வச்சு கன்னத்தில் முத்தம் வாங்குற அளவுக்கு போயிட்டேங்க. I am the happiest man in the world. ஏய் சிவா, என்ன காலையிலே கனவா? நீ எல்லாம் எப்பற டிசிஎஸ்ல பிளேஸ்மென்ட் ஆன? கெட் அவுட். இவ்வளவும் கனவா? கடைசியில் இந்த பிரசாத் பிரியா நம்பர் கொடுக்கவே இல்லையா? மச்சான், இவன் எப்பவுமே இப்படிதான்டா. எப்போ பார்த்தாலும் பிரியாவை நினைச்சு கனவு காண்டுட்டு இருப்பான். உனக்கு ஒரு மேட்ரு தெரியுமா? என்கிட்ட தான் பிரியா நம்பர் கேட்டான், தரமாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏண்டா? ஏன்னா பிரியா என்னதான் லவ் பண்றா. அடப்பாவி.
ஹாய், என் பேரு பிரியா. நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், ஏன்னா நான் ஐயராத்து பொண்ணு. ஆனா குஷ்கா மட்டும் நல்லா சாப்பிடுவேன். ரொம்ப பெரிய அழகெல்லாம் இல்ல, ஆனாலும் கொஞ்சம் அழகுதான். என்ன கேரக்டர்னு யோசிக்கிறீங்களா? கேரக்டர். இந்த ஆக்சிடென்ட் அடிச்சுட்டு வர பசங்க பின்னாடி துரத்தி லவ் பண்ற பொண்ணு நான் கிடையாது. ஆக்டர் சூர்யாவை தவிர சத்தியமா சொல்றேன், யாரையும் சைட்டு கூட அடிக்க மாட்டேன். என்ன ஃபேவல் அன்னைக்கு போய் லைப்ரரியில உட்காந்துட்டு இருக்கேன்னு தானே யோசிக்கிறீங்க. புக்கு கொடுக்குற சாக்குல அவன் வந்தா அப்படியே அவனை பார்க்கலாம் தான், ஆனா இன்னைக்கும் வரல. யாரடி அவன்? என்கிட்ட சொல்லவே இல்ல. அவனா 4 வருஷமா இப்படி சுத்திட்டு இருக்கான். பேரு சிவா, ஈசி டிபார்ட்மெண்ட்ல தான் படிக்கிறான். நல்ல பையன்னு சொல்லியிருக்காங்க. சூர்யா மாதிரி இல்லைனாலும் இந்த சூரியவனுக்கு ஒரு விக்னேஷ் கார்த்திக்ல அவனை மாதிரியே இருப்பான். இன்னைக்கு அவனை பாப்பேன்னு நினைச்சேன், ஆனா இன்னும் காணும். ஓ சரி, உனக்கு நம்ம ஈசி டிபார்ட்மெண்ட்ல பிரசாத்னு யாராச்சும் தெரியும்? பிரசாத் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா பார்த்தது இல்ல. இப்ப எதுக்கு அவனை நீ தேடுற? அந்த டாக் நம்ம கிளாஸ் பொண்ணுங்க கிட்ட நான் அவனை லவ் பண்றதா போய் சொல்லியிருக்கான். இது வரைக்கும் நான் அவனை பார்த்தது கூட கிடையாது. அவன் மட்டும் என் கண்ணில் மாட்டினான், செத்தோம். சரி, இப்போ என்னதான் சொல்ல வர? உனக்கு சிவாவை பிடிக்குமா இல்லையா? சிவாவை எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன அவன் இன்னைக்கு வந்தா அவனை நானே ப்ரப்போஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். அவனும் ப்ரப்போஸ் பண்ற மாதிரி தெரியல. பார்க்கலாம். ஒரு வழியாக டிசிஎஸில் ப்ளேஸ் ஆகி ஜாப் ஜாயின் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டின்னு சந்தோஷமாக போயிட்டு இருந்த பீரியட், சடனாக ஒரு நாள் எங்கள் ஆஃபீஸ் கேஃபிட்டேரியாவில் மறுபடியும் பார்த்தேன் பிரியாவை. ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல, ஆனால் இந்த வாட்டி மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு மட்டும் தோணுச்சு. அப்படியே போய் அப்படி இப்படின்னு பேசி ஃபோன் நம்பரையும் வாங்கிட்டேன். நான் கனவுல கண்டதெல்லாம் அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிச்சது. இருமச்சி, தலைவர் பாட்டு இல்லாமல் என்னைக்கு சரக்கு அடிச்சிருக்கோம்? என்னடா பண்ணுற? இப்படி Cheers. Cheers. என்னதான் மாசம் 50,000 60,000 சம்பாதிச்சாலும் இப்படி லோக்கலாக உட்காந்து சரக்கு அடிச்சதான் மச்சான் அச்சா மாதிரியே இருக்கு. என்ன சொல்ற? உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், ஏன் ஒரு மாதிரி இருக்க? பிரியா தான்டா, உனக்கு தான் தெரியுமே, 4 வருஷம் அவளை அப்படி லவ் பண்ணண்டா. இந்த பிரசாத் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தான்னு வையேன், எப்படியோ ப்ரப்போஸ் பண்ணி வாழ்ந்துருப்பேன்டா. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சேன். 3 வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஆஃபீஸ்லேயே பார்த்தேன்டா அவளை. நம்ம ஆஃபீஸில் தான் ப்ளேஸ் ஆகிருக்கா, கேம்பஸில். அப்படியே பார்த்து பேசி ஓரளவு ஃப்ரெண்ட் ஆகிட்டேன் மச்சி. ஆனால் இந்த ப்ரப்போஸ் பண்ணலான்னு நினச்சாதான், அது எப்படி சொல்கிறது, இந்த ப்ரப்போஸ் பண்ணலான்னு நினச்சாதான் ஒரு மாதிரி பயமாக இருக்கு மச்சான். நான் ப்ரப்போஸ் பண்ணி என்னை வேணான்னு சொல்லிட்டான்னு வையேன், அப்புறம் எப்படி நான் அவளை ஃபேஸ் பண்ணுவேன்? அதை நினைக்கும் போதுடா ஒரு மாதிரி அப்படியே டிஸ்டர்ப்டாகவே இருக்குடா. மச்சி, இங்கே கிடக்கிற ஒவ்வொரு சரக்கு பாட்டிலும் ஒவ்வொரு காதலனோட கவிதைடா. அதில் ஜெயிச்சவன் அவன் கவிதையோட வாழ்கிறான், தோற்று போனவன் இதோ இது மாதிரி குடிச்சு நடு ரோட்டில் தூக்கி போட்டு போயிடுவான். நீ உன் காதலியோட வாழணுமா இல்லை தூக்கி போட்டு போகணுமான்னு நீயே முடிவு எடுத்துக்கோ. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அம்மா சும்மா இருந்தாலும் நம்ம கூட இருக்கிற நட்பு சும்மா இருக்காது. அவன் பாட்டுக்கு கவிதை சரக்கு அது இதுன்னு பேசி உசுப்பேத்தி விட்டு போயிட்டான். நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை, பயமாக தான் இருந்தது. ஆனால் என்ன ஆனாலும் அன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ணி ஆகணும்னு மட்டும் முடிவு பண்ணேன். பிரியா, அவன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நானும் ஒரு விஷயம் சொல்லணும். நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். முடியாது, நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். நான் தானே ஃபர்ஸ்ட் சொன்னேன், நான் சொல்கிறேன். முடியாது, நான் தான் சொல்லணும். சரி சொல்லி தொலை. இல்ல நீ சொல்லி தொலை. இல்லை பரவாயில்ல, நீயே சொல்லு. நீயே சொல்லு. அட பரவாயில்ல, சொல்லுமா. அட நீ சொல்லுமா. சரி ஓகே, நானே சொல்கிறேன். சொல்லு. உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னால் என்ன சொல்லுவேன்? யோசிச்சு சொல்றேன்னு சொல்லுவேன். ஓ, அப்போ யோசிச்சு சொல்லு. ஐ லவ் யூ. ஏய், என்னடா சரக்கு கிரக் போட்டிருக்கியா? தெளிவா தானே இருக்க? தெளிவாக தான் இருக்கேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ என்ன இந்த சீப்பட நாயன்னு சொல்லுவி, சாகிற வரைக்கும் அதை கேட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சீப்போட நாய். இதான் ஐ லவ் யூ பிரியா. ஐ லவ் யூ so much. சீரியஸா பேசிட்டு இருக்கியா சிவா? சீரியஸா பேசுறேன். நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னு தெரியுமா? நாளைக்கு காலையில என்ன பொண்ணு பார்க்க வராங்க, புரியுதா?
எப்பயோ முடிவு பண்ண ஒரு விஷயம், எங்க வீட்ல எங்க அம்மா அப்பா சேர்ந்து எடுத்த ஒரு டிசிஷன். காலேஜ்ல படிக்கும் போது எனக்கும் உன் மேல ஃபீலிங்ஸ் இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லல. அதுக்கப்புறம் அப்படியே போயிடுச்சு. 2 பேரும் ஒரே ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். சரி, நம்ம 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்க முடியும்னு நான் நினைச்சேன். இப்போ டக்குன்னு லவ் கிவ்னு சொல்ற, ஃப்ரெண்ட்ஷிப்பும் போச்சா? இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, உனக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லணும்னு தோணல? கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நானே சொல்லலாம்னு இருந்தேன். அது மட்டும் கிடையாது. ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன் தான் ஃபர்ஸ்ட் ஐ லவ் யூ சொல்லணும்னு இருக்கும், சரியா? அவன் எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா வந்து ப்ரப்போஸ் பண்ணானோ அதை பேஸ் பண்ணி தான் பொண்ணுங்க நாங்க டிசிஷன் எடுக்க முடியும். இது வந்து வீட்ல டிசைட் பண்ண ஒரு விஷயம். நவ இட்ஸ் டூ லேட் சிவா. சரி, வாட்ச காட்டு. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஓகே, 10 மினிட்ஸ் பின்னாடி வச்சுட்டேன். இப்போ நடந்தது எல்லாத்தையுமே மறந்துடு. ஓகே, எதுவுமே நடக்கல, நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணல, நீ எதுவுமே சொல்ல. ஓகே, we just friends. நீ சொன்ன மாதிரியே இப்போ சொல்லு, ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா நான் உனக்கு என்ன பண்ணணும்? லூசுடா நீ சிவா. நாளைக்கு காலையில என்ன பொண்ணு பார்க்க வராங்க. நீ அங்க இருந்தனா நானும் சந்தோஷப்படுவேன், சரியா? நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்க. கண்டிப்பா நீயும் என் வுட்பியை மீட் பண்ணி நான் அவருக்கு ஒன்று இன்ட்ரோ கொடுக்கலான்னு நினைச்சிருக்கேன். ஸோ அழகா வா, டீசெண்டா வா. இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்காத, நல்லா அழகா ஃபார்மல் ட்ரெஸ்லாம் போட்டு வா, சரியா? பாய். அர்ஜுன், நான் UKG படிக்கிறேன். எங்க அம்மா பேரு பிரியா, டாடி பேரு சிவா. அவங்க 2 பேரும் TCS ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க. ஸ்கூல்ல என்ன தெரியுமாச்சு, சௌமியா மிஸ் அடிக்கடி டாடி வந்து மம்மிட்ட சொல்லுவாங்க ஐ லவ் யூ. அர்ஜுன், போன் கொடுங்க. ஹலோ, சொல்லு. உன் பையன் எல்லாம் உன்கிட்ட ஒப்பிச்சிட்டானா? இப்பதான் பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லி கொடுத்தேன். சார் சௌமியா மிஸ் லவ் பண்றாராமே? ஆமா, உன் பையனாச்சே, உன்ன மாதிரி தான் பண்ணுவான். சரி சரி, வர லேட் ஆகுமா? ஆமாம்மா, எனக்கு இன்னைக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் இருக்கு. ஒரு 2 hours லேட் ஆகும். ஸோ நீ சாப்பிட்டு தூங்கு, நானும் வெளியே சாப்பிட்டுக்கிறேன். சரி, அப்போ ஒன்று பண்ணு. மறக்காம வரும்போது அர்ஜுனுக்கு ஒரு டிராயிங் புக்கும் வாட்டர் மார்க் பென்சிலும் வாங்கிட்டு வந்துரு. அவன் வேற கேட்டுக்கிட்டே இருக்கான், மறக்காம வாங்கிட்டு வந்துரு. அப்படியே பால் பாக்கெட் கூட. லேட்டா வேற வரேன்னு சொல்ற, மெதுவா ஓட்டு, பொறுமையா வா, நோ ஸ்பீட் டிரைவிங். ஓகே ஓகே ஓகே, நான் வர லேட் ஆகும். நீ கதவை லாக் பண்ணிக்கோ, நான் ஃபோனை வைக்கிறேன். என்னங்க, ஒன்றுமே புரியலையா? இதே மாதிரி தான் நானும் நின்னேன். மாப்பிள்ள வந்துட்டாரா? இல்ல, ஹீஸ் ஆன் த வே. இப்பதான் கூப்பிட்டாரு. ஓ, அழகா இருக்கு. அப்படியா? தேங்க்யூ. ஆனாலும் எனக்கு பயங்கர நர்வஸா இருக்கு சிவா. எதுக்கு? அது மாப்பிள்ள வேற ஒரு டாக்டர், எனக்கும் அவருக்கும் செட் ஆகுமான்னு கூட தெரியல. அம்மா அப்பா வேற பயங்கர எக்ஸைட்டடா இருக்காங்க, அதான் டென்ஷன். கேஷுவலா இருக்கு. நீ ஒன்று பண்ணு, நீ முன்னாடியே போ, நான் அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு உன் பின்னாடியே வரேன். போ. அடடே, வாங்க மாப்ள. காயத்ரி, யார் வந்திருக்கா பாரு. அடடே, வாங்க மாப்ள. போங்க மாப்ள. சோகமா தாடியோட வருவேன்னு பார்த்தா ஸ்டைலா ட்ரிம் பண்ணிட்டு வந்திருக்கியா? மாப்ள போங்க. அடடா, ஐயோ சிவா. அட போங்கடா டேய், போடா டேய். அப்புறம் தான் தெரிஞ்சது பிரியா ஆல்ரெடி அவங்க அப்பா அம்மா கிட்டலாம் பேசி பெர்மிஷன் வாங்கிட்டானு. பொண்ணுங்க எப்பவுமே ஷார்ப்பு தாங்க. நம்ம தான் இதே மாதிரி சொதப்பிட்டு இருக்கோம். அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுன்னா எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போகிறாங்க. இன்றைக்கி எங்களோட 5th anniversary. அதுக்காக தான் ஃபாஸ்ட்டாக போய்ட்டுருக்கு வீட்டுக்கு, அவருக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக. பாய். அப்புறம் சொல்ல மறந்துட்டாங்க, இது உங்களோட காதல் கதையான்னு எங்களுக்கு தெரியாது, ஆனால் இது எங்களோட காதல் கதை. பாய்.